வணக்கம். ஏஞ்சல் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஃபேர்னஸ் ஆயில். இது நம்ம நைட் டைமில் அப்ளை பண்ணிவிட்டு ஃபேஸில் படுத்தோம் அப்படின்னா நல்ல டிஃப்ரெண்ட் நம்ம ஃபேஸ்க்கு கிடைக்கும். நான் அதுக்கு ஃபஸ்ட்டு பாதாம் ஆயில் வந்து 2 இல்லைனா 3 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அது கூட இப்போ விளக்கெண்ணெய் நான் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். விளக்கெண்ணெய் வேணான்றவங்க நல்லெண்ணெயும் சேர்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா அதிமதுரை பவுடர் 1 ஸ்பூனும், மஞ்சஸ்தா பவுடர் சொல்லுவோம், அது 1 ஸ்பூன் எடுத்துக்கங்க. அது வேண்டாம் அப்படின்றவங்க ஜாதிக்காய் சொல்லுவோம், அந்த பவுடர் கிடைக்கும், அது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் 1 ஸ்பூன் எடுத்துக்கங்க. நான் இப்போது கொஞ்சமாக தான் செஞ்சு காமிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா ரோஸ்வுட்டு, சிவப்பு சந்தனம் யூஸ் பண்ணாதவங்க சாதாரண சந்தன பவுடரும் நீங்கள் எடுத்துக்கோங்க. இதை நல்லா கலந்து எடுத்துக்கலாம். நான் வந்து கொஞ்சமாக தான் செஞ்சு காமிக்கிறேன். நீங்களும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் செய்யும்போது கொஞ்சமாக செஞ்சுட்டு உங்கள் ஸ்கின்க்கு இது செட் ஆகிடுச்சு, நல்ல ரிசல்ட் இருக்குது அப்படின்னும் போது நீங்கள் நிறைய செஞ்சுக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இது பார்த்திங்கன்னா நீங்கள் நைட் டைமில் அப்ளை பண்ணுங்கள், காலையில் டைமில் நம்ம அப்ளை பண்ணக்கூடாது. இது கூட இப்போது நான் கடைசியாக குங்குமப்பூ வந்து கொஞ்சமாக நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் எவ்வளோ வேணால் எடுத்துக்கலாம், இதுக்கு அளவில்லை. ஃபஸ்ட்டே வந்து உங்களுக்கு செட் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம வேஸ்ட் பண்ண வேணான்றதுக்காக தான் நான் கொஞ்சமாக சேர்த்துக்க சொன்னேன். இப்போ இது பார்த்திங்கன்னா நான் டபுள் பாயில் பண்ணியிருக்கேன். அதாவது லைட்டாக வந்து ஹீட் ஆனால் போதும். இது கொஞ்சம் சூடு ஏறினதும் நம்ம எடுத்து ஒரு வெள்ளை துணியில் இதை ஊற்றி நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ நான் இதை ஃபேஸில் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். ரொம்ப வாசனையாகவும் இருக்கும். இது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் டபுள் ஃபில்டர் பண்ணிக்கோங்க. இது ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபேஸை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இதை டெய்லி நைட் அப்ளை பண்ணுங்கள். இதை வந்து அப்ளை பண்ணிவிட்டு வெயிலில் போக வேண்டாம். இது சைடு எஃபெக்ட் எதுவும் வராது. நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நன்றி.